எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தரீங்க? யாரு ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்றாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார் விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் கொடுத்திருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்ற அவருக்கு. விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வேறொரு சாருக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒண்ணு நடிச்சு கொடுக்கணும். ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டர் இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து மௌனிகா ரெட்டி அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க. சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பா நீ தொட்டுட்டு தான் வருவேன். நான் வாழ்த்துறேன் அஜித். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடை ஓபன் பண்ணோம், சரியா? முன்னாடி போற ஆள் நிறைய சாப்பிடுவாங்க, அப்புறம் எனக்கெல்லாம் சோறு இல்லாம போயிருது. அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுல ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, கலையை காசாக்க சொல்றீங்களா அப்படின்னு. உண்மையிலே அதாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. நன்றி மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு வசனம் வச்சதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நான் பேச பேச நீங்க நல்லா கைத்தட்டல் கொடுத்தாதான் மத்தியானம் வந்து உணவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பாக எல்லாருக்கும் உணவு இருக்கு. பியரோ கத்தி சார், எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடை ஓபன் பண்ணோம், சரியா? முன்னாடி போற ஆள் நிறைய சாப்பிடுவாங்க, அப்புறம் எனக்கெல்லாம் சோறு இல்லாம போயிருது. ஓகே, உண்மைதான், கரெக்டா சொன்னீங்க பாருங்க. போன ஈவெண்ட்ல அப்படிதான் சிரிக்கிறாம, உண்மைதான் அது. போன ஈவெண்ட்ல எனக்கு இல்ல கடைசியா பேச வச்சு சோறே காலி ஆகி போச்சு. ஸோ அப்படி இந்த ஈவெண்ட்ல இந்த சிலம்பம் படத்தோட குழு வந்து வரவங்களை நல்லா வயிறு நிறைய வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அஜித், அதாவது அஜித் சாரை வச்சு ஹிட் கொடுத்த பேரரசு சார் வந்திருக்காங்க. அதனால அஜித், கண்டிப்பாக நீ அஜித் சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பா நீ தொட்டுட்டு தான் வருவேன். நான் வாழ்த்துறேன் அஜித். அதே மாதிரி ஹரிஷ், அவருடைய இரண்டாவது மகன், அவர் வில்லனா நடிச்சிருக்கதா சொன்னாரு. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிஷ் ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி மௌனிகா ரெட்டி, அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, உங்க பேர் என்னங்க அப்படின்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இல்ல சும்மா ஏதோ ஒரு பில்டப் பண்றதுக்கு சொல்லாம அவங்க உண்மையா சொன்னாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது தெரியுன்றதும் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்ல தெரியாத மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா பேசுறதெல்லாம் தமிழ்லாம் நல்லா தான் பேசுறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாதம்மா, அம்மா சத்தியமா. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு கோடிக்கணக்கான ஒரு ரசிகர்ல ஒருத்தங்க ஆமா மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க மாஸ்டர் நிரூபிச்சிட்டீங்களே, இந்த சுத்துறீங்களேவா, நன்றிம்மா. ஏன்னா ஒரு வீட்லயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமா இருக்கும் போதும் சரி, இல்ல வேற எதுனா சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, அந்த தட்டி கொடுத்து அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா, பரமேஸ்வரி ரெண்டா பேரு இல்ல, பரமேஸ்வரி தான், ஈஸ்வரி சாட்டா கூடு. மேடம் தவறா எடுத்துக்காதீங்க, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்க. அவரை ஈஸ்வரி பரமேஸ்வரி, குட் காம்பினேஷன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் பேசும்போது அவ்வளவு சந்தோஷம், எல்லாரும் சிரிச்சு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாகி போச்சு. அநேகமா அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது கூட விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றுள்ள ஆதி, கொஞ்சம் எந்திரிக்கமா அங்கே வணக்கம் சொல்லிடுங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்துல வந்து கதையோட கருவே அந்த ஆதியை சுத்தி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீதி
அதே மாதிரி இங்க வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2ல என்னை பயன்படுத்தாம இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர், நான் அவர் கூட சந்தானம் படம் ஒன்று வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்றப்போ எனக்கா ஸ்பெஷலா அந்த ஃபைட் சீன்ல வந்து என்னை வந்து தனியா ஒரு விதமா காட்டணும், நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் அந்த இது. ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டர் இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து ஒரு ஷாட்டு அப்படி கீழே இருந்து அப்படி மேல அப்படி காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில அருவா வச்சுட்டு நிற்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்ல, போய் ஆயில் எடுத்து அவங்க உடம்புலாம் நல்லா பூசுங்கப்பா, நல்லா ஒரு கம்பீரமா தெரியணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல. நன்றி நன்றி மாஸ்டர். அதனாலதான் உங்க தந்தை இப்ப அவங்க சொல்லும் போதுதான், பாண்டி மாஸ்டர் சொல்லும் போதுதான் தெரியுது, உங்க தந்தை புரட்சி தலைவருக்கு பிறகு நிறைய ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியன்ல வந்து சேர்த்ததா சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாஸ்டர். விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்ற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் இப்ப சொல்றேன், எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்படின்னாக்க அது ஒருத்தருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கணும். அது யாருனாக்க டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க என்னமா சார், ஆமா மாஸ்டர் டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சிருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு ஊர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசாருக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒண்ணு நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட், பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்க ட்ரெஸ் எங்க எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதுல கமெண்ட்ல நிறைய பேரு பாருப்பா இவரு ஒருமையில சொல்லியிருந்தாங்க அவங்க, நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன், வந்த வாழ்வை பாத்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேக்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் அது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை வந்து ஒருமையில பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்ல, பல பேரை நீங்க தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி குறைகள் சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சாரு ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க தானே ஓட்டு போட்டது. அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க? நீங்க சும்மா ரீல்ஸ் பாக்குறதுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல சொல்றேன்னா அதை சொல்றேன். அப்ப நீங்க என்ன எண்ணத்துல நீங்க போய் ஓட்டு போட்டீங்க? யாரு வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேரு தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் இல்லாம எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில சொல்லிருந்தீங்க, இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த மேடையில ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களா ஒர்க் பண்ணவரு,
எத்தனை மாடியில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பாரு. பல தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள், இப்படி எதுக்குமே பயப்படாதவரு இந்த மைக்க பார்த்தவன பயப்படுறாரு. கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது அவங்க யாரு எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினாங்களா? பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிகே எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்க, சரிங்களா? இப்பவும் சொல்றேன், நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதாவது எதை இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நடிகர், ஸ்டண்ட் கலைஞர், இந்த ஸ்டேஜ்ல சொல்றதுல நான் அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸ்டண்ட் கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாம கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனால தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்க அந்த ஸ்டண்ட் கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ நீங்க இதுல தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்களா இருக்குன்னு. அதனால தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று உங்க பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இத பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குனர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவரு முத்துக்காளை நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறைய சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தரீங்க? யாரு ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்றாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்கிற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்து, என்னோட பாஷையில சொல்லணும்னா எங்க இதுல சொல்ல வலுவட்டையா ஆக்கி வச்சிருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவர ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால தயவு செய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்ல மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நாங்க நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலா நீங்க எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்க மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்க இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புறேன்.